தமிழ் சினிமா தயாரிப்பாளராக செயல்படும் டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரனின் வீட்டில் சமீபத்தில் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டு திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சோதனை எதற்காக, யார் யார் இதில் சிக்க இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. கடந்த வாரம் சென்னையில் டான் பிக்சர்ஸ் நிறுவனர் ஆகாஷ் பாஸ்கரனின் வீடு மற்றும் அலுவலகத்தில் இடி அதிகாரிகள் ஒரே நேரத்தில் ரெய்டு நடத்திய தகவல்கள் முதலில் வெளியாகி இருந்தது. இந்த ரெய்டின் போது பணம், ஆவணங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இவ்வாறு அதிரடி விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பிரபல தமிழ் நடிகர்கள் மற்றும் சினிமா BROக்கள் இந்த வழக்கில் தொடர்புடையவர்களாக இருக்கலாம் என கூறப்படும் தகவல்கள் தற்போது வெளியாகி வருகின்றன. இந்த விசாரணைகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களான சிவகார்த்திகேயன், தனுஷ், சிலம்பரசன் மற்றும் தளபதி வீட்டிலும் விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். தளபதி வீட்டில் ஏனென்றால் அடுத்த தளபதி 70 படத்தை இந்த நிறுவனம் தான் எடுக்க இருப்பதாக அட்லி இயக்கத்தில் இருந்தனர். ஆனால் இந்த பிரச்சனையால் தற்போது தளபதி நிராகரித்து விட்டார். இதனையடுத்து ஜனநாயகன் படத்தில் 275 கோடி சம்பளம் வாங்கும் தளபதி இதனால் கூட இருக்கலாம் என தகவல் வெளியாகி உள்ளது. நடிகர் விஜயின் 69வது திரைப்படம் ஜனநாயகன். இப்படத்தை வினோத் இயக்குகிறார். இதில் நடிகர் விஜயுடன் பூஜா ஹெக்டே, பாபி தியோல், கௌதம் மேனன், பிரகாஷ் ராஜ், மமிதா பைஜு, பிரியாமணி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இப்படத்தை KVN நிறுவனம் தயாரிக்கிறது. இப்படத்தின் இணை தயாரிப்பாளர்களாக ஜெகதீஷ் பழனிசாமி பணியாற்றி வருகிறார். ஜனநாயகன் திரைப்படம் வருகிற 2026ஆம் ஆண்டு பொங்கல் விருந்தாக திரைக்கு வரவுள்ளது. தளபதி விஜயின் கடைசி திரைப்படம் என்பதால் இப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு எகிரி வருகிறது. இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. தளபதி விஜய் நடிக்கும் காட்சிகளின் படப்பிடிப்பு இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவுக்கு வரவுள்ளது. எஞ்சியுள்ள படப்பிடிப்பையும் இம்மாத இறுதிக்குள் நடத்தி முடிக்க திட்டமிட்டுள்ளனர். ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு முடியும் முன்னரே அதன் ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் சூடுபிடித்துள்ளது. அதன்படி இப்படத்தின் OTT உரிமையை அமேசான் பிரைம் நிறுவனம் ரூபாய் 121 கோடிக்கு வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி இப்படத்துக்காக நடிகர் விஜய் ரூபாய் 275 கோடி சம்பளமாக வாங்கியுள்ளாராம். தமிழ் சினிமா வரலாற்றில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராகவும் தளபதி விஜய் திகழ்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.